கோவை மத்திய சிறையில் போக்சோ வழக்கு கைதி தங்கராஜ் என்பவர் உயிரிழந்துள்ளார். தங்கராஜிற்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்கள். கோவை மத்திய சிறைச்சாலையில் ஆயுள் தண்டனை கைதிகள் மற்றும் விசாரணை கைதிகள் சுமார் 2500க்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளனர். இதில் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள பெரிய புலியூர் சோலைமேடு பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் வயது 37 என்பவர் குழந்தை திருமணம் தொடர்பாக போக்சோ வழக்கில் கைது ஆகி கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி முதல் அடைக்கப்பட்டு இருந்தார். சிறையில் 7வது பிளாக்கில் உள்ள 11வது அறையில் அடைக்கப்பட்டு இருந்த தங்கராஜ் உடல்நல கோளாறு பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவருக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டதால் சிறையில் உள்ள மருத்துவமனையில் அவருக்கு சிறை மருத்துவர்களால் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதன் பிறகு தங்கராஜ் மேல் சிகிச்சைக்காக நேற்று மாலை கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இரவு சிகிச்சை பலன் இல்லாமல் தங்கராஜ் இறந்தார். இது குறித்து கோவை மத்திய சிறை வார்டன் சரவணகுமார் கோவை ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் ஆய்வாளர் அர்ஜுன்குமார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். கோவை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு தங்கராஜ் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு முழு விவரம் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஞானசேகரன்.